ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய அந்த வேர்ல்டு சினிமா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து தெரியப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த விதத்துல டியர் ரதி எப்படி ஸ்பெஷல்? எங்களுக்கே இதுதான். ஏன்னா நாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புற ஐடியாலாம் இல்ல. எனக்கு தெரியல. அவர் வந்து டைரக்டர் வந்து திடீர்னு ஐயா சர்ப்ரைஸ்யா அப்படின்னுவாரு. என்னையாண்ணா இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டோம். செலக்ட் ஆயிடுச்சு நம்ம படம். ஓ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி கிடையாது. நான் கேள்விப்பட்டதெல்லாம் இதில் செலக்ட் ஆகுறது, வின் ஆகுறதுலாம் ஆர்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுத்தால் தான் இதாகும்ட்டு. பட் ஆனால் இது கமர்ஷியலான ஒரு விஷயம் தான். கமர்ஷியலான படம் தான் ஓரளவுக்கு. அது இதானே சரி ஓகே ஒன்று கிடச்சிது. அப்புறம் அடுத்தடுத்து அப்ளை பண்ண நிறைய இதில் செலக்ட் ஆச்சு. ஸ்வீடனில் அதில் நிறைய இடத்துல செலக்ட் ஆச்சு. ஸோ இது என்ன மாதிரி ஆச்சுன்னா, இப்போ எங்களுக்கு தெரியும் படத்தை பற்றி, ஆடியன்ஸுக்கு இந்த படத்து மேலே ஒரு இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, இத்தனை அவார்டில் செலக்ட் ஆகிருக்கு, இத்தனை அவார்டு வாங்கியிருக்கு வெளியேன்னும் போது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நாங்கள் ப்ரொமோஷன்னா சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் போய் இது பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வைஸாகவும் ஆடியன்ஸுக்கு அந்த அவார்டு வாங்கியிருக்குன்ற விஷயம் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது.